ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம் பதிவு என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போனோம்னா, காலையில் போகும்பொழுது சிவன் கோயிலில் அந்த சூரிய பகவானுக்கு முன்னாடி கோதுமை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போங்க. ஒரு கைப்பிடி அளவு கோதுமை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா பரப்பிட்டு அந்த இடத்துல 2 அகல் தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விளக்கு போட்டு மனதார சூரிய பகவானை நினைத்து வேண்டிட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்காமல் தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல வேலை கிடைக்காது, அரசு உத்தியோகம் கிடைக்காது. அப்படி இருக்க அவங்களுக்கு இது மாதிரி வாரம் செஞ்சுட்டே வாங்களேன். வாழ்க்கையில் விரைவில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் நல்ல வேலை வாய்ப்பு அமையும். அரசு உத்தியோகம் விரைவில் கிடைக்கும். குழந்தைகளுக்கு, உங்கள் கணவருக்கும் சரி உங்கள் குழந்தைகளுக்கும் சரி விரைவில் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுக்கே கூட நீங்கள் வேண்டிக்கலாம். நல்லா படிச்சிருக்கேன், நல்லா பரிச்சை எழுதிக்கிட்டே இருக்கேன், நல்லது எனக்கு கிடைக்கணும் சீக்கிரம்னு சொல்லி சூரிய பகவான்கிட்ட வேண்டிங்க, கண்டிப்பாக நிறைவேறும். அடுத்து என்னென்னா, இப்போ கோயிலுக்கு போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாடியிலையும் சரி சூரியன் பார்க்குற இடத்துல நின்று நம்ம வீட்டில் நின்றுக்கிட்டு எங்கே நல்லா சூரிய பகவான் தர்றாரோ அவங்க நல்லா மனதார வேண்டி டெய்லி சூரியனை பார்த்து நீங்கள் சாமி கும்பிடுங்க. சூரிய பகவான் தான் முதல் கடவுள் நமக்கு. அதாவது உலகத்தில் தெய்வங்களை நேரில் பார்த்தது கிடையாது. சிலை வடிவில் தான் நம்ம பார்க்குறோம். தெய்வத்தை நேரில் பார்க்குற தெய்வம் சூரிய பகவான் தான். ஒளி வடிவமாக நமக்கு உலகத்துக்கே ஒளி கொடுக்குறவர் சூரிய பகவான் தான். அவரை மனதார வேண்டுங்க. டெய்லி சூரியனை பார்த்து ஒன்றும் செய்ய வேணாம், கையெடுத்து கும்பிடுங்க. சூரியனை பார்த்து கும்பிட்டுட்டு எங்களுக்கு நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுங்க சூரிய பகவானேன்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நான் ஒரு ஸ்லோகம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சூரிய பகவானை கும்பிடும் பொழுது அந்த ஸ்லோகத்தை சொல்லி கும்பிடுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதாவது அரசு உத்தியோகம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு விரைவில் கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் எழுதுகிற எக்ஸாமில் சீக்கிரமாக நல்லாவே பாஸ் பண்ணி நல்ல இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல ரிசல்ட் சேரும். இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணுவீங்க. அதாவது மன தைரியம் பிறக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி கோதுமையை சூரிய பகவானை கொண்டு போய் வச்சுட்டு விளக்கு போட்டுவாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி இருக்குது. அடுத்து என்னென்னா, டெய்லி நம்ம உணவு சமைக்கும் பொழுது கோதுமை கலந்த உணவுகள் சேர்ப்போம்ல. எப்போயாவது சப்பாத்தி செய்வோம், பூரி செய்வோம். அப்படி எப்போ செய்ய ஆரம்பித்தாலுமே காகத்துக்கு அந்த கோதுமை கலந்த சப்பாத்தியாவது பூரியாவது கொண்டு போய் காகத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். டெய்லி காகத்துக்கு உணவு வைங்க. உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீர்ந்து போய் உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சி சனி பகவானுடைய அனுகிரகத்தினால நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களும், வாழ்க்கை எல்லா விதமான வளர்ச்சிகளும் வெற்றி வாய்ப்புகளும் சேரும். சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். அதனால் டெய்லி காகத்துக்கு உணவு வைங்க. அதாவது டெய்லி எந்த உணவு வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் சைவமான உணவு வைங்க. ஆனால் கோதுமை கலந்த உணவுகளை நீங்கள் செய்யும் பொழுது மறந்துடாதீங்க. சப்பாத்தி செஞ்சாலுமே மறந்துடாதீங்க. முதல்ல எடுத்துகிட்டு போய் காகத்துக்கு வச்சுட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் வைங்க. அந்த முன்னோர்களை அந்த கோதுமை கலந்த உணவுகளை சாப்பிடும் பொழுது, காகம் சாப்பிடும் பொழுது உங்கள் சாபம்லாம் நிவர்த்தி ஆயிரும். நீங்கள் பாவம் செஞ்சுருக்க மாட்டீங்க, முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் உங்களை தாக்கும். அதனால் சாப நிவர்த்தியாகி உங்கள் வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்து நடக்க ஆரம்பிக்கும். மெயினாக நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும், அரசு உத்தியோகம் கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.